இவர்களுக்கு இன்னும் பல கஷ்டங்களை கொடுக்க வேண்டும், இவர்கள் இன்னும் கண்ணீர் சிந்த வேண்டும், அதை கண்டால் என் மனம் மகிழ்ந்துவிடும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த வேலையை செய்பவர்கள் ஒருவர் அல்ல, 2 பேர். உன்னுடைய உடன் பிறந்த உறவோடு நல்லபடியாக பேசுகின்ற 2 பேர்தான் இந்த விஷயத்தை நீ செய்யக்கூடிய நபர்களாக இருக்கின்றார்கள். எல்லோருக்குமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பது வேடிக்கையாகத்தான் இருக்கும். வாழ்க்கையில் அதே விஷயம் அவர்களுக்கு நடந்தால் அப்பொழுதுதான் அதனுடைய வலி என்னவென்பது அவர்களுக்கும் புரியும். அவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடந்தாலும் யார் கேட்டாலும் அதனை வெளியில் சொல்வது கிடையாது. ஒரு வார்த்தை கூட அவர்கள் வெளியில் விடமாட்டார்கள். அவர்கள் கேட்டதையெல்லாம் ஒருபோதும் சொல்லிவிட மாட்டார்கள். ஆனால் உன் உடன்பிறப்பு வெள்ளந்தியாக இவர்கள் என்ன விஷயத்தை கேட்டாலும் அதை பற்றிய அத்தனை விஷயங்களையும் ஒவ்வொன்றாக அப்படியே சொல்லிவிடுகின்றார்கள். அவர்களின் சொந்த அறிவு அவர்களிடத்தில் சொல்லும். இது போன்ற நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றியல்லவா பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இவர்களை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது என்று நினைத்து அதை சொல்வதற்கு மனம் எப்படி வருகின்றது என்றுதான் புரியவில்லை. உன் அம்மா எனக்கு கோபமும் வந்து விடுகின்றது இந்த செயலினால். அதனால்தான் என்னவோ தண்டனைகளை உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். இன்று அவர்கள் மற்றவர்களோடு நடத்துகின்ற செயல்களை கண்டு சந்தோஷம் அடைந்து கொண்டிரு. நாளை நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஒரு விஷயம் நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள முடியும் என்ற உணர்வு ஒரு சிறு துளி அளவு கூட சிந்திக்கவில்லை. நம்மை நம்பி ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் என்றால் அதை நம் மனதிற்குள் வைத்திருக்க வேண்டாமா? முடிந்தால் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவர்களை விட்டு விலகி நிற்க வேண்டும் என்று அவர்கள் ஒருபொழுதும் சிந்திக்கவில்லை. இப்படி நினைக்கின்ற மனிதர்களிடத்தில் முதலில் பேசுவதே தவறு. உன்னுடைய உடன் பிறந்த உறவு தனக்கு பேசுவதற்கு ஆளில்லாமல் யார் ஒருவர் பேசுகின்றார்களோ, தன்னிடத்தில் நல்லபடியாக பேசுகின்றார்களோ அவர்களிடத்தில் எல்லாவற்றையுமே உளறி கொட்டுகின்றார்கள். என் தங்கமே, நான் நினைப்பது இவர்கள் வாழ்க்கையில் இன்றளவும் திருந்தவில்லை என்றால் நாளையும் இவர்களின் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் கேள்விக்குறியாக மாற்ற நினைக்கின்ற அவர்கள் நாளை அவர்களுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக ஆக்க நினைப்பார்கள். எதை விதைக்கிறாயோ அதையே அறுவடை செய்ய போகின்றாய். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை இப்படி கேட்டு தெரிந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை எந்த அளவில் துருவி துருவி கேட்பார்கள் என்று ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்கமே, இதற்கு உன்னை பலிகெட ஆக்கிவிடக் கூடாது. நம் வாழ்க்கையில் நாம் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்து அது நம்மோடு உண்மையாகவே ஒருவர் நம்முடைய கஷ்டங்களை பங்கெடுத்து கொள்வார் என்றால் அவர்களோடு மட்டும்தான் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். எதை யாரிடம் சொல்ல வேண்டும் என்பது தெரியாமல் எல்லோருக்கும் திறந்த புத்தகமாக நினைத்து கொண்டு அனைத்தையும் உளறிவிடுவது மிகவும் வருந்தத்தக்க செயலாக இருக்கின்றது. என் பிள்ளையே, இனிமேலாவது ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் நீ உன்னுடைய உடன் பிறந்த உறவு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள அவர்களுக்கு நீ எடுத்து கூற வேண்டும். இப்பொழுது ஒரு காலம் வந்திருக்கின்றது. அது என்ன தெரியுமா? அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் விளையாட்டாக பேசுகின்றார்கள். ஒரு நல்ல பாடம் ஒன்றை கற்பிக்க கொடுக்க போகின்றார்கள். உன் உடன்பிறப்பின் வாழ்க்கையை பற்றி சொன்ன விஷயங்கள், அவர்கள் வாழ்க்கையை பற்றி சொன்ன விஷயத்தை வெளியில் சொல்ல காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அதனால் அவர்கள் சந்திக்கப் போகின்ற பிரச்சனைகளுக்கு பிறகுதான் அவர்கள் திரும்பி வரப்போகின்றார்கள். நம்முடைய உடன் பிறந்த உறவை பற்றி பேசியது எத்தனை தவறு என்று அவர்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ளப் போகின்றார்கள். என் தங்கமே,
அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டாம் என்று நினைத்தாலும் அந்த தண்டனையை அவர்களே ஏற்றுக்கொள்ளப் போகின்றார்கள். அவர்கள் செய்த தவறுக்கு அவர்களே தண்டனையை அனுபவிக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. என் தங்க பிள்ளையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.